கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் தந்தையர் தினம் என்று சொல்லிக்கொண்டு நாம் கொண்டாடுகின்றோம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அவண்ணமாக நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட இந்த சபையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தந்தையருக்கும் என் சார்பிலும் சபையின் சார்பிலும் தந்தையர் தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பை நாம் செய்வதற்கு, குடும்பத்திற்கு தலையாக நாம் செய்வதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. இந்த மாதத்திலும் கூட நாம் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு சீஷத்துவத்திற்காக என்று சொல்லிக்கொண்டு ஏ லைஃப் லாங் கமிட்மெண்ட் டு டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பில் தேவ செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் அதில் 3 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய கருப்பொருளாகிய சீஷத்துவம் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, ஒரு வருட நிகழ்ச்சி அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்பதுதான் அதனுடைய இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். அவண்ணமாக முதலாவது செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது த ஹார்ட் பிஃபோர் த ஹேண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அதாவது நம்முடைய தேவனோடு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கின்ற ஐக்கியமானது நாம் அவருக்கு செய்கின்ற செயல்களை விட முதன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அப்படி என்றால் our fellowship with our Lord Jesus Christ must take priority over our service to the Lord என்று சொல்லிக்கொண்டு நாம் தேவனிடத்தில் இருக்கின்ற ஐக்கியமானது நாம் தேவனுக்கென்று செய்கின்ற கிரியைகளை விட மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து மார்த்தா மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது த கால் டு ஃபாலோ ஏ லைஃப் லாங் கமிட்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு லூக்கா 14ஆம் அதிகாரத்திலிருந்து இரண்டாவது செய்தியை நாம் கேட்டோம். அதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். நம்முடைய வாழ்க்கையானது முழுவதுமான ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அப்படி என்றால் நாம் தேவன் மேல் வைக்கின்ற அன்புதான் சிறந்த அன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்புகளிலே நாம் எல்லா இடத்திலும் வைக்க அன்பை விட தேவனிடத்தில் வைக்கின்ற அன்பு சிறப்பானதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சீஷத்துவத்திற்காக இதற்காக நாம் ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும். we must pay a price for this. அதற்காக நாம் கொடுக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, இந்த சீஷத்துவம் அல்லது இந்த கமிட்மெண்ட் என்று சொல்லக்கூடியதானது நாம் யோசித்து சிந்தித்து எடுக்கக்கூடிய ஒன்று, முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டிய ஒன்று என்று சொல்லிக்கொண்டு நாம் கடந்த செய்தியில் போன வாரம் காலையில் நாம் கேட்கின்ற பொழுது இரண்டாவது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். அடுத்து மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது த லாங் ஒபீடியன்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் என்று சொல்லிக்கொண்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், அதாவது ஒரே திசையில் நீண்ட கீழ்ப்படிதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம் மூன்றாவது செய்தியாக. அதாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற ஒரே குறிக்கோள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நாம் இருக்கின்ற மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நீண்ட ஓட்டத்தை போன்றது, மேரத்தான் ஓட்டத்தை போன்றது. அதில் நமக்கு இருக்கின்ற குறிக்கோள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு அவரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மூன்றாவது செய்தியை நாம் கேட்டிருக்கோம். இன்றைக்கு நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ரூட்டட் இன் கம்யூனிட்டி கமிட்மெண்ட் டு ஃபெலோஷிப் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நான்காவது செய்தி இருக்கின்றது. நம்முடைய தலைப்பானது கூட்டுறவில் வேரூன்றிய வாழ்க்கை அல்லது சபை ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. சபை ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு என்பதுதான் இந்த நான்காவது செய்தி. இந்த 3 செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்களே என்றால் அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கின்ற உறவை குறித்து பேசிக்கொண்டு வரும். நாம் எப்படி அவர் மேல் அன்பு வைக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் யாரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த நான்காவது செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இது தனிப்பட்ட வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, லைஃப் இன் கம்யூனிட்டி, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற வாழ்க்கை. அப்படி என்றால் சபை என்று சொல்லக்கூடியதான சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இன்றைய செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த ஃபெலோஷிப் என்று வருகின்ற பொழுது வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஃபெலோஷிப், இந்த ஐக்கியம் என்று வருகின்ற பொழுது என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்ற பொழுது
ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய அல்ல ஃபெலோஷிப் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது மிகவும் சாதாரண ஒரு வாழ்க்கை. நாம் அதுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் நாம் உபயோகிக்கின்ற வாழ்க்கை. பொதுவாக நாம் சமுதாயத்தில் அல்லது வெளியே பார்ப்போமே என்றால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் ஆஃப் க்ளோஸ்னஸ். அது நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு 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 உறவை, ஒரு நெருக்கத்தை அது காண்பிக்கின்றது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். பிகாஸ் ஆஃப் சம் காமன் இன்ட்ரெஸ்ட். நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு ஒரு காரியத்தின் மூலமாக அந்த ஐக்கியம் இருக்கலாம். குறிப்பாக உதாரணத்துக்கு இந்த நாட்கள் ஃபுட்பால் சீசனாக இருக்கின்றது. எனவே நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் யாரெல்லாம் ஃபுட்பாலை விரும்புவார்களோ அவர்கள் ஒரு இடத்தில் கூட்டி அந்த மேட்சை அவர்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு ஒருவரை கட்டிப்பிடித்து கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவரிடத்தில் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்ட் என்னவென்றால் ஃபுட்பால் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றது. இது சமுதாயத்தில் அதை என்னையே செய்வார்களே என்றால், ஒருவேளை அவர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் அவர்கள் கூடலாம், அல்லது அவர்கள் ஃபேன்ஸ் கிளப்பில் கூடலாம், அல்லது அவர்கள் காமன் இன்ட்ரெஸ்ட் குரூப்பில் கூடலாம். எங்கேயாவது ஒரு இடத்தில் அவர்கள் கூடி அவர்கள் ஒரு ஐக்கியப்படுவதை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் பார்க்கின்றோம். ஆனால் சபை என்று வருகின்ற பொழுது, இந்த சபையில் வேதம் சொல்கின்ற ஐக்கியம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? வாட் வி ஹேவ் இன் காமன். நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? ஐக்கியப்படுவதற்கு என்ன இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, we are all united with our Lord Jesus Christ. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நாம் இணைக்கப்பட்டோம். அதுதான் நம்முடைய ஐக்கியத்திற்கு காரணம். நாம் எல்லாரும் ஏன் ஐக்கியம் கொள்ள முடியும்? நம்மிடத்தில் எது பொதுவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இணைக்கப்பட்ட மக்கள் நாம் ஒன்று கூடுகின்றது தான் சபை. சபை என்று வருகின்ற பொழுது, சர்ச் என்று நாம் வருகின்ற பொழுது, அசம்பிளி ஆஃப் த கால்ட் அவுட் ஒன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். அப்படி என்றால் அழைக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம்தான் சபை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே சபையில் இருக்கின்ற நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு காரணம், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். பிகாஸ் we are united with our Lord Jesus Christ, we are also united one with another. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் ஒவ்வொருவரோடு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்மிடத்தில் இந்த ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த ஐக்கியம், அதாவது தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், கம்யூனியன் ஆஃப் செயின்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்ப்போம். இது நம்முடைய சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு டாக்டர். நீங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விசுவாச பிரமாணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே என்றால் அதில் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அதில் ஒரு தலைப்பு இருக்கும். அதில் ஒரு சில காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். அதனுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசியும் நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்ரி பிலீவர் இஸ் யுனைடெட் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், we must use our gifts for the benefit of others. நம்மிடத்தில் இருக்கின்ற தேவன் கொடுத்திருக்கின்ற அவர் கொடுத்திருக்கின்ற அந்த பரிசை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வரத்தை நாம் மற்றவருடைய நலனுக்காக உபயோகிக்க வேண்டும். கவனமாக கேட்டுங்கள். இதுதான் இந்த டேர்ம். நாம் பார்க்கின்ற பொழுது கமிட்மெண்ட் டு ஃபெலோஷிப் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இதுதான் அதனுடைய பொருள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற ஆவிக்குரிய வரத்தை மற்றவருடைய நலனுக்காக நான் உபயோகிக்க வேண்டும். இதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது இதனுடைய இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அல்லது நம்முடைய ஃபெலோஷிப் என்று வருகின்ற பொழுது அதனுடைய குறிக்கோளாக. எனவே அருமையானவர்களே, நாம் மறந்து போக வேண்டாம். ஃபெலோஷிப் என்று வருகின்ற பொழுது, ஐக்கியம் என்று வருகின்ற பொழுது, வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் ஐக்கியம் கொள்வதற்குரிய காரணம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் ஐக்கியத்தில் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற ஆவிக்குரிய வரத்தை மற்றவருடைய நலனுக்காக நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிறது இந்த சபை என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நமக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது. அது என்னவென்றால், we must willingly get involved in the life of the church. சபையினுடைய வாழ்க்கையில், சபையினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மனப்பூர்வமாக நாம் பண்ண வேண்டும். அதுதான் நம் கமிட்மெண்ட் என்று பார்க்கின்றோம். கமிட்மெண்ட் என்று வருகின்ற பொழுது நாம் நம்முடைய எனர்ஜி, நம்முடைய எஃபர்ட்டை நாம் போட்டு ஒரு காரியத்தை நாம் செய்வதான் நமக்கு we are committed to do something means that's what exactly it is. We have to put our energy and effort to do that. நம்முடைய எனர்ஜியை, நம்மிடத்தில் இருக்கின்ற சக்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நாம் செலவிட வேண்டும். எனவே இங்கே நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அல்லது கமிட்மெண்ட் டு ஃபெலோஷிப் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த சபையில்
சபையினுடைய அங்கத்தினராக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பரிசை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மற்றவருடைய நலனுக்காக நாம் உபயோகித்து நாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய வேண்டுமே என்றால் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதுதான் அதனுடைய பொருள். எனவே இப்பொழுது இன்றைக்கு நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 24 முதல் 25 வசனங்கள். இந்த 2 வசனமும் நமக்கு ரொம்ப மிகவும் பரிச்சயமான வசனம், நம்ம அடிக்கடி உபயோகிக்கின்ற ஒரு வசனம். இந்த எபிரேய நிருபத்தை இதை எழுதினவர் எதற்காக எழுதுவாரே என்றால், அந்த மக்கள், எபிரேய மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு சமுதாயத்திலிருந்து பல பிரச்சனைகள் வருகின்றன. ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் யூத மக்கள், அவர்கள் யூத மதத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது நிறைய காரியங்கள் மாறி செய்ய வேண்டியிருக்கின்றது. இதுவரைக்கும் சனிக்கிழமை அவர்கள் ஆராதித்து வந்தார்கள், ஓய்வு நாளாக இருக்கின்றது. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாகி விடுகிறது. இப்படி பல மாற்றங்கள் வருகின்றன. எனவே இந்த மக்கள் தங்களுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். யூதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இவர்களை புறக்கணிக்கின்றார்கள். இவர்கள் புறக்கணித்து இவர்களுக்கு பல பாடுகளை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் குறைவு அந்த நாட்களில். எனவே இவர்கள் திரும்ப அவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது யோசிக்கின்றார்கள், எதற்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், நான் திரும்பவும் நான் சென்று விடலாமா என்று சொல்லிக்கொண்டு பழையதுக்கே சென்று விடலாம், அதுவும் தேவன் கொடுத்தது தானே, சென்று விடலாமா என்று சொல்லிக்கொண்டு யோசிக்கின்ற பொழுதுதான் அவர்களை உற்சாகப்படுத்தி தான் இந்த நிருபத்தை என்ன செய்திருப்பாரே என்றால் இதை அவர் எழுதியிருப்பார். இதை எழுதுகின்ற பொழுது, எனவே நீங்கள் கவனமாக வாசிப்பீர்களே என்றால், முதல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் வரைக்கும் ஒன்றை தான் சொல்லி கொண்டு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற எல்லாரையும் விட சிறந்தவர் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு, இட் ஷோஸ் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட் ஓவர் ஆல் திங்ஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட, அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு மக்கள் மிகவும் பெரிதாக எண்ணின நபர் யார் என்றால் மோசே. மோசேயை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறந்தவர். தேவ தூதர்களை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறந்தவர். யோசுவாவை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறந்தவர் என்று சொல்லிக்கொண்டு முதல் 4 அதிகாரங்களை சொல்லிவிட்டு பின்பு 5வது அதிகாரத்திலிருந்து என்ன சொல்வாரே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசாரியத்துவமானது, the priesthood of Christ is superior than the Levitical priesthood. பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற லேவியர் சம்பந்தமான ஆசாரியத்துவத்தை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசாரியத்துவமானது சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன சொல்வாரே என்றால் இந்த அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டு வருவார். பாருங்கள், எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவரையும் விட சிறந்தவர் என்று அவர் சொல்லிவிட்டு, எனவே இப்பொழுது இந்த 10ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலிருந்து நமக்கென்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும். நீங்கள் பொதுவாக பார்ப்பீர்களே என்றால் புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களை நீங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது அதை 2ஆக நம்மால் பிரிக்க முடியும். முதலாவது பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது டாக்டரினாக இருக்கும், அதாவது உபதேசங்களாக இருக்கும், வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லிவிட்டு, பின்பு பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படி சொல்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 2வது பகுதியில் அவர் சொல்லியிருப்பார். பொதுவாக எல்லா நிருபத்தையும் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் இங்கேயும் பார்க்கின்ற பொழுது முதல் 10 அதிகாரத்தில் 19வது வசனம் வரைக்கும், அவர் 18வது வசனம் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்படிப்பட்டவர், எதைவிட சிறந்தவர் என்று பேசிவிட்டு 19வது வசனத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் பேசுவார். இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற வசனம், நமக்கு இருக்கின்ற டியூட்டி, வாட் வி மஸ்ட் டூ, நமக்கு என்ன இருக்கின்றது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் அது பேசிக்கொண்டிருக்கின்றது. எனவே 19வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர் நமக்கு இருக்கின்ற சலுகைகளை, பிரிவிலேஜ் தட் வி ஹேவ், நமக்கு இருக்கின்ற சலுகைகளை குறித்து அவர் சொல்லுவார். அந்த முதல் 3 வசனங்கள் 19 முதல் 21 வரை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன இருக்கின்றது என்றால், we have an open sanctuary, நமக்கு திறந்திருக்கின்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் யாராவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவன் இருக்கின்ற இடத்தில் செல்ல முடியுமா என்றால் செல்ல முடியாது. பிரதான ஆசாரியன் கூட வருஷத்தில் ஒரு தடவை தான் என்ன செய்ய முடியுமே என்றால் செல்ல முடியும். அங்கு தடைப்பட்டிருக்கின்றது, ஒரு திரைச்சீலை இருக்கும். ஆனால் அந்த திரைச்சீலை என்ன ஆகிவிட்டது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திரைச்சீலையை அவருடைய சரீரமானது பிக்கப்படுகின்ற பொழுது, கிழிக்கப்படுகின்ற பொழுது அந்த திரைச்சீலையானது என்ன ஆகிவிட்டது என்றால் கிழிக்கப்பட்டு விட்டது. எனவே இப்பொழுது நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுடைய சமூகத்தில் நாம் சொல்ல முடியும். பாருங்கள், எனவே தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக, தேவனுக்கு முன்பாக, கிருபாசனத்திற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்ய முடியுமே என்றால் தைரியமாக அவர்கள் சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு மகா பெரிய பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இவர் இந்த 3 வசனங்களில் சொல்லிக் கொண்டு வருவார். சொல்லிக் கொண்டு விட்டு 22வது வசனத்தில் அப்படி என்றால் நமக்கென்று கடமைகள் இருக்கின்றன, 3 கடமைகளை அவர் அங்கே சொல்லிக் கொண்டு வருவார். ஒன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது we must draw near to God, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நாம் நெருங்க வேண்டும்.
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் சொல்ல முடியும். அப்படி என்றால் தேவனிடத்தில் நாம் நேரடியாக சொல்ல முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நெருங்க வேண்டும். நாம் அவரை அண்டி சேர வேண்டும். நாம் எப்படி அவரை அண்டி சேர முடியும்? ஜெபத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, ஐக்கியங்களின் மூலமாக, இப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் தேவனை நாம் அண்டி சேர முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக என்ன சொல்வார் என்றால், let us hold the faith that we have. நமக்கென்று தேவன் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். இதை யார் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் அவருடைய சமூகத்தில் சதாகாலமும் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தை யார் கொடுத்திருக்கின்றார்? தேவன் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார். மூன்றாவதாக தான் 24, 25 வசனங்கள். நாம் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவதாக நாம் மற்ற மக்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? மூன்றாவதாக சபையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகின்ற இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த 24, 25 வசனங்களில் அவர் சொல்லி இருப்பார். இந்த வசனங்களிலிருந்து 4 காரியங்களை நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல நான் விரும்புகின்றேன். பாருங்கள், இதை நாம் பார்க்கின்ற பொழுது இது நமக்கு ஏதோ கொடுத்த, இட்ஸ் நாட் அன் அட்வைஸ் கிவன் டு அஸ், நமக்கு ஏதோ கொடுத்த அறிவுரை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இட்ஸ் அவர் டியூட்டி. இது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த கடமையை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால், நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைகளை செய்திருக்கின்றபடியினால், நாம் இன்று தைரியமாக தேவனுடைய சமூகத்தில் செல்ல முடிகின்றபடியினால் நமக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமைகளில் ஒரு கடமை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த வசனங்களில் இருக்கின்றது. 4 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது we must consider one another. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டும். 24வது வசனம் சொல்கின்றது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் அல்லது கன்சிடர் ஒன் another என்று வருகின்ற பொழுது அதுவும் ஒரு சாதாரணமாக நாம் உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை. நாம் மற்றவரை நாம் பார்க்க வேண்டும் அல்லது கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், கவனம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது paying very close attention என்பது அதனுடைய பொருள். அப்படி என்றால் மிகவும் நெருங்கி நாம் அதை அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே இந்த வேதத்தில் நாம் சபையில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போமே என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த கவனத்தை வேறு இடத்தில் உபயோகித்திருப்பார். ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாருங்கள் என்ன சொல்கின்றாரே என்றால், நமக்கு அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனித்து பாருங்கள். எனவே என்ன சொல்ல விரும்புகின்றார், என்ன சொல்லுகிறாரே என்றால் கவனித்து பாருங்கள் என்றால், நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருக்கின்றார்? நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராக இருக்கின்றார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள். நம்மை ரட்சிக்கும்படியாக பிதாவாகிய தேவனால் நமக்காக அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். பிரதான ஆசாரியர் என்றால் என்ன? ஆசாரியர் என்று வருகின்ற பொழுது அவர் நமக்காக பாவ நிவர்த்தி செய்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுகிறவராக இருக்கின்றார். எனவே நமக்காக அனுப்பப்பட்டு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக பிதாவினிடத்தில் நமக்காக பாவ நிவாரணம் செய்து நமக்காக வேண்டுதல் செய்கின்றவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் என்ன செய்வாரே என்றால் அந்த வசனத்தில் சொல்வார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனித்து பாருங்கள் என்றால் என்ன பொருள் என்றால், அந்த நபர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு புரிந்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை நமக்காக செய்திருக்கின்றார், நமக்காக வந்திருக்கின்றார், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றார், இன்று நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றவர்களாய் நாம் அவரை ஆராதனை செய்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் அங்கே சொல்லுகின்றார். எனவே கவனித்து பாருங்கள், கன்சிடர் என்று வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மற்ற சகோதரரை ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது
மற்ற சகோதரர் எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக நாம் கவனித்து வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஏன் இதை வலியுறுத்துகிறாரே என்றால், தனித்துவம் அல்லது இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லக்கூடியதானது அந்த நாட்கள் 1வது நூற்றாண்டில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், சமுதாயத்தை நாம் தங்கியிருக்கின்ற வீட்டை பார்க்கின்ற பொழுது பக்கத்தில் யார் இருக்கின்றார், எப்பொழுது வருகின்றார் என்பது நமக்கு தெரியாது. எனவே அது சபை அப்படி இருக்கக்கூடாது. சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் இங்கே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கூட ஒவ்வொருவரும் அவனுக்குரியவைகளை கிடையாது பிறனுக்குரியவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு தெளிவாக சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க. அப்படி என்றால் we must not only look to ourselves but we must also look to others, what needs they have. அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாம் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இதை நம்மால் எப்படிதான் புரிந்து கொள்ள முடியும், எப்படிதான் அறிந்து கொள்ள முடியும்? மற்றவர்களை குறித்து எப்படிதான் நமக்கு தெரியுமே என்றால் நாம் அவர்களோடு பேசுகின்ற பொழுது, நாம் அப்படி என்றால் மற்றவர்களோடு நாம் பேசுகின்ற பொழுது நாம் கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் கவனமாக நாம் கேட்க வேண்டும். இந்த கவனக்குறைவு நம்மிடத்தில் அநேகமான இடத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய என்னிடத்தில் உண்டு. அதாவது அவர்கள் பேசுகின்ற பொழுது நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்முடைய மனம் எங்கே என்றால் வேற எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இருக்கும். எனவே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கின்றாரே என்றால், நாம் மற்றவர்கள் நம்மிடத்தில் பேசுகின்ற பொழுது தங்களுடைய காரியங்களை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் கவனமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கவனமாக கேட்க வேண்டும். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, என்ன தேவை இருக்கின்றது என்பதை நாம் கவனமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்த இடத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் பார்க்கின்றோம். பாருங்கள் அருமையானவர்களே, நம்மிடத்தில் எல்லாரிடத்திலும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். நாம் பேசுகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு விதமான தேவைகள் இருக்கும், வாலிபர்களுக்கு ஒரு விதமான தேவைகள் இருக்கும், வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வயதிபர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஊழியர் செய்கின்றவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மற்றபடி ஒவ்வொரு கடமைகள் செய்கின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இதை நாம் அவரிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் இதை கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கவனமாக கேட்கின்ற பொழுது அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அப்படி என்றால் என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு நண்பர் என்னிடத்தில் சொல்வாரே என்றால், ஒரு காரியத்தை சொல்வாரே என்றால் நான் கவனமாக கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு என்னால் என்ன செய்ய முடியும், வாட் ஐ கேன் டூ ஃபார் ஹிம், நான் அவருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் அதை கேட்க வேண்டும், நம்மால் செய்ய வேண்டும். அப்படி நான் செய்ய வேண்டுமே என்றால் நான் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருடைய இடத்தில் என்னை வைத்துக்கொண்டு நான் பார்க்க வேண்டும். அவருடைய இடத்தில் என்னை வைத்துக்கொண்டு பார்த்தால்தான் அவருக்கு என்ன தேவை என்று சொல்லிக்கொண்டு என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். அவர் சொல்கின்றார், இந்த நிகழ்வில் என்ன நடக்கிறது என்றால் ஏராளமான மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1வது நூற்றாண்டு உங்களுக்கு நன்றாக தெரியும். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களை சிறையில் அடைத்தார்கள், பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி முதலாவது செய்து கொண்டிருந்த ஒரு நபர்களில் ஒரு நபர். இந்த 3வது வசனம் சொல்கின்றது, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் சரீரத்தில் கட்டப்பட்டிருப்பானே என்றால், அப்படி என்றால் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான் அல்லது பிரச்சனையில் இருக்கின்றானே என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது, நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருப்பீர்களே என்றால் உங்களுக்கு என்ன தேவை என்பது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு ஒன்றாக நம்மை போல் இருக்கின்றார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரிந்த பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்பார், நீங்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. பவுல் அப்பொழுது கிறிஸ்தவர்களை தான் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார், கிறிஸ்துவை துன்பப்படுத்தினாரா என்றால் கிடையாது. ஆனால் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றாரே என்றால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்க. எனவே நம்மை துன்பப்படுத்துவாரே என்றால் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கிறிஸ்துவை துன்பப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது
ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருப்பானே என்றால், ஒரு மனுஷன் பிரச்சனையில் இருப்பானே என்றால், நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த பிரச்சனையில் நான் இருப்பேனே என்றால் எனக்கு என்ன தேவைப்படுகின்றது? அதை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுதுதான் என்னால் என்ன செய்ய முடியும் என்றால் உதவி செய்ய முடியும். நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருப்பார். ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு நபரை குறித்து அங்கு சொல்லுவார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 16 முதல் 18 வருஷங்களை வாசிக்கின்ற பொழுது ஒனேசிபோரஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு நபரை குறித்து அவர் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்வாரே என்றால், நான் சிறையில் இருக்கின்ற பொழுது இந்த ஒனேசிபோரஸ் என்னை தேடி வந்தது மாத்திரமல்ல, அவன் ரோமாபுரிக்கு வந்திருக்கின்றான். அவன் ரோமாபுரிக்கு வந்தவன் என்னை கண்டுபிடிப்பதற்காக மிகவும் சிரமம் எடுத்து எல்லா இடத்திலும் சென்று என்ன செய்திருக்கின்றானே என்றால் என்னை கண்டுபிடித்து இருக்கின்றான். பாருங்கள், சிறையில் இருக்கின்ற நபருக்கு என்ன தேவை? சிறையில் இருக்கின்ற நபருக்கு என்ன வேண்டுமே என்றால் மற்றவர்களோடு உறவாட முடியாது. எனவே எந்த மக்களாவது சென்று சந்திக்கின்றதை அவர்கள் விரும்புவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கின்ற பொழுது ஒனேசிபோரஸ் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவரை தேடி சென்று அவரை சந்தித்திருக்கின்றார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்வாரே என்றால், நீங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே நம்மால் பார்க்கணும். எனவே அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நாம் மற்றவர்களை கவனிக்க வேண்டும் என்று நாம் வருகின்ற பொழுது, மற்றவர்களுடன் நாம் பேசுகின்ற பொழுது, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய தேவைகள் என்ன என்று அவர்கள் நம்மிடத்தில் சொல்கின்ற பொழுது நாம் கவனமாக கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரம் கிடையாது, நான் அந்த சூழ்நிலையில் இருப்பேனே என்றால் நான் என்ன செய்வேன், நான் எதை எதிர்பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமே என்றால் உதவி செய்ய வேண்டும். 2 உதாரணங்களை நான் சொல்கின்றேன். எல்லா இடத்திலும் எல்லாம் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். என்னவென்றால், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் நிச்சயமாக என்ன செய்ய முடியுமே என்றால் எல்லாராலும் நம்மால் ஜெபிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவர் மாற்றுகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவுடனே பவுல் என்ன செய்வாரே என்றால் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவார். தமஸ்குவில் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகின்றார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகமான ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின மனுஷன், இந்த மனுஷன் இவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கின்றான், இவனை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். மற்ற யூத மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பிரச்சனை கொடுக்கின்றார்கள். எனவே இவர் என்ன செய்து விட்டாரே என்றால் எருசலேம் வருகின்றார். எருசலேம் வருகின்ற பொழுது அப்போஸ்தலரிடத்தில் சேர்ந்து கொள்வதற்கு பார்க்கின்றார். மற்ற கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து கொள்வதற்கு பார்க்கின்றார். யாராவது இவர்களை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் இவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் கொடுத்த இந்த மனுஷனை இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், இவனை நம்ப முடியுமா நம்ப முடியாதா என்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது பர்னபா என்று சொல்லக்கூடியதான மனுஷன் அவன் என்ன செய்வானே என்றால் இந்த பவுலுடைய சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவன் அப்போஸ்தலரிடத்தில் சென்று, இந்த மனுஷன் இப்படி இருந்தவன் தான், ஆனால் இப்பொழுது இப்படி மாறியிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு பவுலை குறித்து சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, பாருங்கள், பர்னபா என்ன செய்திருக்கலாமே என்றால் சும்மா இருந்திருக்கலாம், ஒன்றுமே ஆகியிருக்காது. ஏனென்றால் பர்னபாவுக்கும் தெரியும் பவுலை குறித்து. ஆனால் அவனுக்கு இது தேவைப்படுகின்றது. உண்மையில் அவன் மாறி இருக்கின்றான், இவனுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, இப்பொழுது யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்ன செய்கின்றாரே என்றால் அவர் அங்கே இருக்கின்ற மூப்பரிடத்தில் அவர் சொல்கின்ற பொழுது, அங்கே இருக்கின்ற அப்போஸ்தலரிடத்தில் சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. இதுதான் அருமையானவர்களை நாம் செய்ய வேண்டியது. அதே போல் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பல நேரங்களில் அவர் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது கூட அவர் என்ன செய்திருப்பாரே என்றால் வெளியில் இருக்கின்றவர்களுக்காக, நீ இந்த பிரச்சனை இருக்கின்றதே என்பதை நான் அறிந்திருக்கின்றேன், எனவே நான் உனக்காக என்ன செய்கின்றேனே என்றால் நான் ஜெபிக்கின்றேன் என்று அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் 2 தீமோத்தேயை வாசிப்பீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், நேரம் குறைவாக இருக்கின்றது, எனவே நான் அந்த பகுதியை வாசிக்கவில்லை இப்பொழுது, வீட்டுக்கு சென்று வாசிப்போம். எனவே அருமையானவர்களே, முதல் கருத்தை நான் முடிக்கின்றேன். we must consider one another என்று வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், எப்படி கவனிக்க வேண்டுமே என்றால், மற்ற மக்கள் நம்மிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று நம்மிடத்தில் சொல்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக செவி கொடுத்து அவர்களுக்கு என்ன உதவி நம்மால் செய்ய முடியுமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நான் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் we must provoke one another. நாம் ஒருவரை ஒருவர் நாம் தூண்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் அந்த 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, பாருங்கள், நாம் எதற்காக அவர்களை தூண்ட வேண்டுமே என்றால் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும், to love and to do good works. அதாவது அவர்கள், நாம் ஒருவரை ஒருவர் தூண்ட வேண்டுமே என்றால் அடுத்த நபர்கள் அவர்கள் நல்கிரியை செய்வதற்கும்
அவர்கள் அன்பு வைப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். பாருங்கள் அருமையானவர்களே, இந்த தூண்டுதல் என்று வருகின்ற பொழுது பொதுவாக இந்த வார்த்தையை நாம் எங்கே தான் உபயோகிப்போமே என்றால் ஒரு நெகட்டிவ் சென்ஸில் தான் உபயோகிப்போம். ஹி ப்ரொவோக் மீ என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவோம், என்னை தூண்டிவிட்டான் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ப்ரொவோக் என்று வருகின்ற பொழுது வி மஸ்ட் அடுத்தவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் தூண்ட வேண்டும். எதற்கு என்றால் அன்பிற்கும் நற்கிரியைக்கும். இப்பொழுது நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், நான் எப்படி ஒரு மனுஷனை அன்பிற்கும் நற்கிரியைக்கும் என்னால் தூண்ட முடியும்? 3 காரியங்களை நம்மால் செய்ய முடியும். ஒன்று, பை பீயிங் அ குட் எக்ஸாம்பிள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நாம் இருக்கின்ற பொழுது, மற்ற மக்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய உதாரணத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் அவர்கள் மாறக்கூடும். அருமையானவர்களே, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றார்? இந்த உலகத்திற்கு உப்பாக அழைத்திருக்கின்றார், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக அழைத்திருக்கின்றார். மற்ற மக்களுக்கிடத்தில் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற நம்முடைய வாழ்க்கை மாறின வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்ற பொழுது மற்ற மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது என்ன செய்வார்களே என்றால் அவர்களும் நம்மால் தூண்டப்பட்டு நம்மை போல் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நினைப்பார்கள். அது மாத்திரமல்ல, நாம் இரண்டாவதாக என்ன செய்ய முடியுமே என்றால் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். நாம் சில காரியங்களை மற்ற மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக ஜெபிக்க முடியும். இந்த 3 காரியங்கள் மூலமாக நாம் மற்றவர்களை என்ன செய்ய முடியுமே என்றால் தூண்ட முடியும். இதில் மிகவும் முக்கியமான ஒன்று, முக்கியமான எது என்றால் நாம் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக, நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்ற பொழுது மற்ற மக்களுடைய வாழ்க்கையானது என்ன செய்யப்படுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தூண்டப்படும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க, நீங்கள் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் மிக 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களே என்றால் மனுஷனின் நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சம்பாதித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்ன உன்னிடத்தில் கேட்கின்றார்? தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றாரே என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால் நாம் நீதி செய்கின்றவளாக இருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றவளாக இருக்கின்றோம், நியாயம் செய்கின்றவளாக இருக்கின்ற வேண்டும், மனத்தாழ்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் நான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை கீழ்ப்படுகின்றவளாக நாம் இருக்க வேண்டும். நாம் எதற்காக அவர்களை தூண்ட வேண்டும்? எதற்காக தூண்ட வேண்டுமே என்றால் அவர்கள் அன்பு செலுத்தும்படியாக, நல்ல கிரியைகள் செய்யும்படியாக. நல்ல கிரியைகள் என்றால் என்ன? தேவன் தன்னுடைய வேதத்தில் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை அவர் மேல் நாம் அன்பு வைத்து செய்கின்ற பொழுது நற்கிரியைகளை நாம் செய்கின்றோம். எனவே நற்கிரியைகளுக்கு அவர்களை தூண்ட வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையானது நற்கிரியை உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், தேவன் என்ன எதிர்பார்க்கின்றார்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், எல்லாரையும் சமமாக நாம் பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும், நீதியை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பல காரியங்களை செய்ய முடியும். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கூட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்வேனே என்றால், ஒருவேளை நான் எல்லாரையும் என்ன எல்லாரும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பேனே என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதான் கோல்டன் ரூல் என்று நாம் சொல்வோம் வேதத்தில். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், நாம் எல்லாருக்கும் ஒரே அளவு மதிப்பு கொடுப்போமே என்றால் மற்ற மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் நமக்கு மதிப்பு கொடுப்பார்கள். இல்லை, நாம் பாரபட்சமாக மதிப்பு கொடுப்பேனே என்றால் மற்ற மக்கள் என்ன செய்வார்களோ அதுதான் கொடுப்பார்கள். நீங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கூட யாக்கோபு என்ன செய்வார் என்றால் ஒரு உதாரணத்தை அங்கே சொல்வார். உங்கள் சபைக்கு ஒருவர் வருகின்ற பொழுது நல்ல மோதிரமும் மினுக்கு மோதிரமும் உடையும் அணிந்து வருகின்ற பொழுது இன்னொரு ஏழையானவன் வருகின்ற பொழுது இந்த மனுஷனை குறித்து நல்ல இடத்தில் உட்கார் என்று சொல்லிக்கொண்டு மற்றவனை நீ இங்கே உட்கார் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் அது மனுஷனுக்கு இருக்கின்ற நிலைமை. நான் பாருங்கள், பொதுவாக மனுஷனுக்கு அதுதான் வரும். ஒரு நல்ல சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்கின்ற ஒரு மனுஷனோ அல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு மனுஷனோ இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அல்லது அவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து மற்றவர்களுக்கு அவ்வளவு கொடுக்காமல் இருப்பது சமுதாயத்தில் இருக்கின்ற ஒன்று. அது சபையில் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, எனவே அது இருக்கக்கூடாது என்று நான் விரும்புவேனே என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நான் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை காண்பிக்கின்ற பொழுது அப்பொழுது மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் நாம் அமைப்போல் மாறுவதற்கு தூண்டப்படுவார்கள். எனவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டுமே என்றால் சபையில் நாம் வருகின்ற பொழுது மற்ற நபர்கள் நம்மை பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையானது உதாரணம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற வேதத்தில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் இதே பர்னபாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவரை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும். அந்த ஆதி திருச்சபையாகிய எருசலேம் திருச்சபையில் பார்க்கின்ற பொழுது அவர் இருக்கின்றார்.
அந்த எருசலேம் திருச்சபையில் ஏராளமான மக்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்றது, பணம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தினமும் சபையில் தேவன் மக்களை சேர்த்து கொண்டு வருகின்றார். ஏராளமான மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன தேவைப்படும் என்றால் பணம் தேவைப்படும். இந்த பர்னபா என்ன செய்கின்றாரே என்றால் தன்னுடைய நிலத்தை விற்று தன்னால் எதை கொடுக்க முடியுமோ அதை அப்போஸ்தலருக்கு அவர் கொடுக்கின்றார். எதற்காக என்றால் மற்ற மக்களுக்கு தேவை இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு. பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோமே என்றால் அந்தியோகியா சபையில் பர்னபா இருக்கின்றார். இந்த அந்தியோகியா சபையில் அவர் இருக்கின்ற பொழுது எருசலேம் சபையிலிருந்து ஒரு நபர் சொல்லுவார் என்னவென்றால், பஞ்சமரம் இருக்கின்றது, எனவே மக்கள் பஞ்சத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பார். இப்பொழுது பஞ்சம் வருகின்ற பொழுது இந்த அந்தியோகியா சபையில் இருக்கின்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த பர்னபாவும் மற்ற மக்களும் எருசலேம் சபையில் என்ன செய்தார்களோ, தங்களுக்காக செய்தார்களோ அதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் நினைவு கூர்ந்து நாங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தான தர்மத்தை எருசலேம் சபைக்கு அவள் கொடுத்து பர்னபா மூலமாக கொடுத்து அனுப்புவதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நான் வசனங்களை எல்லாம் நான் சொல்லவில்லை, அதிகாரத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் சென்று விடுகின்றேன். ஏனென்றால் நேரம் குறைவாக இருக்கின்றபடியில். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 8:9 இந்த 2 அதிகாரங்களை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தெளிவாக சொல்கின்ற வேதத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி 2 கொரிந்தியர் 8:9. நீங்கள் அந்த பகுதியை கவனமாக வாசிப்பீர்களே என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபையானது கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கு எழுதுவார். தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு என்ன செய்வாரே என்றால் ஒரு உதாரணத்தை அவர் காட்டுவார். உதாரணத்தை காட்டுகின்ற பொழுது மாசிதோனியா சபையை உதாரணமாக காட்டுவார். அந்த மாசிடோனியா சபையை உதாரணமாக காட்டி என்ன சொல்வாரே என்றால், இந்த மக்கதோனியா சபையில் இருக்கின்ற மக்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆர்வம் உள்ளவர்கள், ஆனால் கொடுப்பதற்கோ தகுதி இல்லாதவர்கள். அவரிடத்தில் அவ்வளவு பணம் கிடையாது. இருந்தாலும் தங்களுடைய வறுமையிலும் தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டும், மற்ற பஞ்சத்தில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உதாரத்துவமாக கொடுத்தார்கள். எந்த எக்ஸ்டென்ட் என்றால் அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அதை வாங்கிக் கொள்வதற்கு கூட வாங்கிக் கொள்கின்ற மனுஷனுக்கு இஷ்டம் இல்லை. ஏனென்றால் கொடுக்கின்ற நபர் அவ்வளவு மிகவும் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார், வறுமையில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் வாங்காமல் இருக்கின்ற பொழுது இவர்கள் என்ன சொல்கின்றார்களே என்றால், தேவனுக்கென்று நாங்கள் கொடுப்பதற்கு, அந்த விஷயத்தில் பங்கெடுப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம், எனவே தயவு செய்து நீங்கள் என்ன செய்துங்கள், இதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உதாரத்துவமாக கொடுத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த உதாரணத்தை காட்டுவார். பாருங்கள், அந்த உதாரணத்தை அவர்கள் பார்க்கின்ற பொழுது கொரிந்து திருச்சபை மக்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் தேவனுக்கென்று கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது ஒரு உதாரணம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது மற்ற மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த வாழ்க்கையை பார்த்து நாங்களும் இப்படி இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எனவேதான் we must provoke one another to love and to do good works. நாம் மற்றவர்கள் நேசிப்பதற்கும் நற்கிரியை செய்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உதாரணமாக இருக்க வேண்டும். நெகட்டிவாக நாம் உதாரணமாக இருந்து விடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் எனவே இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒருவரை ஒருவர் நாம் தூண்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது we must not forsake the assembling of ourselves together. நாம் சபை கூடி வருகிறதை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் விட்டுவிடக்கூடாது. 25வது வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கும். அப்படி என்றால் சபை கூடி வருகிறது என்றால் நம்மிடத்தில் சில வேளைகள் நாம் நினைக்கக்கூடும், சபை கூடி வருகிறது அல்லது கேதரிங் ஆஃப் த செயின்ட்ஸ் டுகெதர் என்று வருகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஆராதனை மாத்திரம் கிடையாது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த இடத்திலெல்லாம் சபையினுடைய அழைப்பு இருக்கின்றதோ, அப்படி என்றால் ஒருவேளை ஏசியம் நடந்தாலும் சபை கூடி வருகின்றது, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று குறித்து நாம் பேசுவோமே என்றால் சபை கூடி வருகின்றது, ஜெபிக்கின்றது சபை கூடி வருகின்றது, வேதபாட வகுப்பு நடக்கின்றது சபை கூடி வருகின்றது, இல்ல கூட்டம் நடக்கின்றது சபை கூடி வருகின்றது. இது எதா இருந்தாலும் சரி, சபையில் இருக்கின்ற ஒன்று சபை நிகழ்ச்சி என்று வருகின்ற பொழுது சபை கூடி வருதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதை நாம் என்ன செய்து விடக்கூடாது என்றால் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் அந்த இடத்தில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஏன் நம்மிடத்தில் ஒருவேளை கேள்வி வரலாம், ஏன் இப்படி எல்லாத்திற்கும் நான் கூடி வர வேண்டும்? எல்லாம் என்றால் எல்லாம் வர முடியாது, நம்மால் சிலதுக்கு தான் வர முடியும், எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். நமக்கு எதெல்லாம் முடியுமோ அதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் வர வேண்டும். எந்த மீட்டிங்கெல்லாம் கலந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றாரோ, வசதி கொடுத்திருக்கின்றாரோ, வாய்ப்பு இருக்கின்றதோ அதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கடந்து வர வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகின்ற பொழுதுதான்
இதற்கு முன்பாக நான் 2 சொன்னேன் இல்லையா? வி மஸ்ட் கன்சிடர் ஒன் another. நாம் ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வி மஸ்ட் ப்ரொவோக் ஈச் அதர். ஒருவரை தூண்ட வேண்டும். இது எங்கே தான் முடியுமே என்றால், நாம் சபை கூடி வருகின்ற பொழுது மாத்திரம்தான் முடியுமே தவிர இல்லை என்றால் முடியவே முடியாது. பாருங்கள், ஒரு நபரை குறித்து நம்மால் எங்கே தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும்? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை இருக்கின்றது எங்கே தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய ஃபெலோஷிப்பில் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஃபெலோஷிப்பில் நாம் ஒரு இடத்தில் அல்லது 2 இடத்தில் தான் நாம் பேசுவோம். எங்கே தான் சரியாக புரிந்து கொள்ள முடியுமே என்றால் ஜபக்கூட்டத்தில் தான். நாம் ஜபக்கூட்டத்துக்கு ஒன்று கூடி வருகின்ற பொழுதுதான் அங்கே தான் நமக்கு நேரம் கொடுக்கப்படும். நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு நபர் தனக்கு இந்த தேவை இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது அதை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் கேட்டுக்கொள்ள முடியும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அவர்களுக்காக நம்மால் சில காரியங்களை செய்ய முடியும். எனவே ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு என்ன தேவை அதை கவனிப்பதற்கு நாம் எங்கே தான் முடியுமே என்றால் ஜபக்கூட்டத்தில் முடியும், அல்லது நாம் வேதபாட வகுப்பில் நம்மால் முடியும், அல்லது நமக்கு வீட்டு கூட்டத்தில் நம்மால் முடியும். இப்படி பல சபை கூடி வருகின்ற பொழுது நாம் ஒன்று சேர்ந்து வந்தால்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் மற்றவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை நாம் கவனித்து நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் உதவி செய்ய முடியும் அல்லது ஜெபிக்க முடியும். சபை கூடி வருகின்றது மாத்திரமல்ல, சபை கூடி வருகின்றது இருக்கின்ற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், சபை கூடி வருகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே என்றால், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடியிருக்கின்றார்களோ, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய கட்டளையினால் நாம் கூடியிருக்கின்றோமோ, அங்கே நான் இருக்கின்றேன். there I am in their midst. அங்கே இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் சபையில் இருக்கின்றவராய் இருக்கின்றார். எந்த நேரமெல்லாம் சபை கூடுகின்றதோ அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் மறந்து போகக்கூடாது அருமையானவர்களே. அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமானது அப்படி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சபை கூடி நாம் ஒன்று கேட்கின்ற பொழுது நாம் 2 பேர் கேட்டுக்கொள்கின்ற ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருப்போமே என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். எனவே சபை கூடுதலுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமானது ஏராளமானதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்கு எதை தான் தேவன் கொடுத்திருக்கின்றாரே என்றால் சபையை தான் கொடுத்திருக்கின்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று கவனமாக வாசித்து பாருங்கள். போன மாசத்தில் கூட நமக்கு அதில் செய்திகள் இருந்தன. ஏன் தேவன் சபையை கொடுத்திருக்கின்றார்? ஏன் சபைக்கு பரிசை கொடுத்திருக்கின்றார்? சபையில் கொடுத்திருக்கின்ற போதகர்கள், மூப்பர்கள் எல்லாரையும் நாம் பார்க்கின்ற பொழுது சபைக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். எதற்காக கொடுத்திருக்கின்றார்? இந்த சபையானது ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்காக. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இன்றைக்கு எனக்கு ஏராளமான வசதிகள் இருக்கின்றன, ஒரு 20 வருடத்திற்கு முன்பு இருக்கிறதை விட இப்பொழுது நாம் பார்ப்போமே என்றால் இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற போனை தட்டி பார்த்தாலே எல்லாமே தெரிந்துவிடும். எதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொள்ள முடியும். நான் எனவே தேவனை பறித்து நான் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாமே, நான் எதற்கு எல்லாவற்றிற்கும் வர வேண்டும், நான் எதற்கு 2 மணி நேரம் நான் செலவழித்து நான் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். ஆனால் எதை சபை எதற்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. நாம் எங்கே தான் வளர முடியுமே என்றால் சபை கூடுகின்ற பொழுது. பாருங்கள், நான் சபை கூடி வருகின்ற பொழுது, நாம் ஆராதிக்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? ஒரு நபர் நன்றாக பாடுகின்ற பொழுது நாம் அந்த வார்த்தையை நன்றாக கேட்டு நாம் துதிக்க முடியும். ஒரு நபர் நன்றாக வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் வாசிப்பதை நாம் கேட்டுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒருவருக்கு இருக்கின்ற அந்த அவருடைய ஆவிக்குரிய வரத்தை அவர்கள் சபையில் உபயோகிக்கின்ற பொழுது நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் கேட்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர முடியும். அது மாத்திரமல்ல, ஜெபத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் ஜெபிக்க கூடுகின்ற பொழுது ஒருவருடைய தேவைகளை நாம் அறிந்து கொண்டு ஜெபிக்க முடியும். அப்பொழுது ஜெபிப்பது மாத்திரம் கிடையாது, வீட்டுக்கு சென்று நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். வேதபாட வகுப்பில் சண்டே ஸ்கூலில் நாம் கூடுகின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற சந்தேகங்களை நாம் கேட்டு நம்மால் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். இவைகளெல்லாம் எங்கே தான் முடியுமே என்றால் சபை கூடி வருகின்ற பொழுது. எனவே சபை கூடி வருகின்றதை நாம் ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது என்றால் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நம்மிடத்தில் நேரம் நமக்கு ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்கின்றபடியினால் நேரம் ஒரு பெரிய பிரச்சனை, நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன், சபை கூடுதல் என்பது ஆராதனை மாத்திரம் கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் சபையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய 42வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் தரித்திருக்கின்றார்கள். அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் அவர்கள் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஒன்றில் மாத்திரம் கிடையாது, எல்லாவற்றிலும். எனவே சபையை உற்சாகப்படுத்துகின்றேன். நம்மால் எங்கேயெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கூட வேண்டும். ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்கு தேவன் எதை தான் கொடுத்திருக்கின்றாரே என்றால் சபையை கொடுத்திருக்கின்றார்.
நாம் சபை கூடி வருகின்ற பொழுது நாம் வரவில்லை என்றால் we must definitely lose some blessing. நமக்கு இருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்து விடுவோமே என்றால் இழந்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நான் ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். அருமையானவர்களே, நீங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பொழுது சீஷர்களுக்கு தன்னை காண்பிப்பார். தன்னை சீஷர்களுக்கு காண்பிக்கின்ற பொழுது அங்கு ஒரு சீஷர் மாத்திரம் இருக்க மாட்டார். யார் இருக்க மாட்டார் என்றால் தோமா இருக்க மாட்டார். அவர் ஏன் இல்லை என்பது நமக்கு தெரியாது. மீதி எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆச்சரியப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அவள் சந்தோஷப்படுகின்றார்கள். அப்பொழுது யார் இல்லை என்றால் தோமா அங்கே கிடையாது. தோமா வருகின்றார்கள், சொல்கின்றார்கள். தோமா ஏற்றுக்கொள்ளவில்லை. தோமா என்ன சொல்கின்றார்? நான் பார்த்தால் ஒழிய, அவருடைய சரீரத்தில் கையை விட்டு பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேனே என்றால் நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை யார் இழந்து போகின்றாரே என்றால் தோமா இழந்து போகின்றார். பின்பு ஒரு வாரம் கழித்து தான் அவர் பார்க்கின்றார். எனவே சபை கூடி வருகின்ற பொழுது நாம் இல்லை என்றால், ஒருவேளை நாம் லாபப்பட்டு விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைக்க வேண்டாம். நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்றால் நாம் தான் நஷ்டப்பட்டு இருக்கின்றோம். அருமையானவர்களே, ஆசீர்வாதம் நமக்கு தான் கிடைக்கவில்லை. நாம் பாருங்கள், நாம் வருகின்ற பொழுது ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் இழந்து விடுகின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி ஒரு குடும்பமானது கூடுகின்ற பொழுது நாம் எல்லாரும் கூடுகின்றோமோ, நாம் எல்லாரும் கூடுகின்ற பொழுது நம்முடைய பெற்றோருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ, அதே போல்தான் சபை கூடி வருகின்ற பொழுது சபையுடைய தலைவராய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதன் மூலமாக சந்தோஷப்படுகின்றவராய் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றவராக இருக்கின்றோம். எனவே சபை கூடி வருதலை நாம் என்ன செய்து விடக்கூடாது என்றால் நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். 25 we must exhort one another. நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கின்றோம். 25வது வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். புத்தி சொல்லுதல் எக்ஸார்டேஷன் என்று வருகின்ற பொழுது இட் இஸ் persuading someone to do something. அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு நபர் செய்வதற்கு அவரை நாம் உற்சாகப்படுத்துவது, அவருக்கு நாம் அறிவுரை கொடுக்குவது தான் எக்ஸார்டேஷன் அல்லது புத்திமதி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இது நாம் எங்கே செய்கின்றோமே என்றால் நாம் சபை கூடி வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே சபை கூடி வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம், நம்முடைய சகோதரிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது நாம் எதை குறித்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டுமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உற்சாகப்படுத்த. எஸ்பெஷலி பொதுவாக நாம் எதற்காக பார்க்கின்ற பொழுது என்று நாம் பார்ப்போமே என்றால் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உற்சாகப்படுத்த வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 12வது வசனம் பாருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் கவனமாக கேளுங்கள். 13வது வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த புத்தி சொல்லுதல் என்று சொல்லக்கூடியதானது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது, நாம் உடனே செய்ய வேண்டிய. எனவே தான் சொல்கின்றார் அங்கே 13வது வசனத்தில் அவர் சொல்கின்றார், கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். பாருங்கள், நாம் ஒரு நபரிடத்தில் ஏதாவது நாம் பார்ப்போமே என்றால் அவருக்கு ஒருவேளை விசுவாசத்தில் பிரச்சனை இருக்கின்றதோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் பிரச்சனை இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்வோமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உடனடியாக நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும். வேதம் இப்படி சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர்களை நாம் தேற்ற வேண்டும். ஏன் அன்றைக்கே செய்ய வேண்டுமே என்றால் நாம் காலம் தாழ்த்துவோமே என்றால் அந்த நபர் என்ன செய்து விடுவாரே என்றால் மீண்டும் மோசமாக சொல்வதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவேதான் இன்று எண்ணப்படும் அளவும் இந்த நாளே நாம் சந்திக்கின்ற நாளை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை வாசிப்பாருங்கள். 3 முதல் 8 முதல். புத்தி சொல்லுதல் என்பது ஆவிக்குரிய வரங்களில் ஒரு வரம். அந்த வரத்தை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் சபைக்கு கொடுத்திருக்கின்றார். எதற்கு என்றால் நாம் புத்தி சொல்வதற்காக. எனவே இதை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நான் இதை இங்கே முடித்து விடுகின்றேன். நம்முடைய கடமை அருமையானவர்களே, நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுகின்ற பொழுது நாம் அவர்களுக்கிடத்தில் ஏதாவது அவர்களுக்கு புத்தி சொல்ல முடியுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்மால் முடிந்ததை வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால்
நாம் புத்தி சொல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்படி இதை நாம் எங்கே தான் கற்றுக்கொள்ள முடியுமே என்றால் சபை கூடி வருகின்ற பொழுது. சபை கூடி வருகின்ற பொழுதுதான் ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் புத்தி சொல்ல முடியும். நாம் இந்த சபை கூடியதை விட்டு விடுவோமே என்றால், நாம் என்ன செய்து விடுவோமே என்றால், நாம் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு நாம் விடுவோம். நமக்கு புத்தி சொல்வதற்கு அல்லது நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்காது. எனவே நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட பிரசங்கியை வாசிப்போம் என்றால், இந்த வசனத்தை எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். யாராவது வாசியுங்கள், மற்றவர்கள் கவனமாக கேளுங்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். ஒண்டியாய் இருக்கிறதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. பாருங்கள், ஏன் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும்? ஏனென்றால் இதுதான் காரணம். ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை வருகின்ற பொழுது மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? தேற்ற முடியும், ஆறுதல் கொடுக்க முடியும். பாருங்கள், நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது, ஆறுதல் சொல்ல முடியும், ஜெபிக்க முடியும். இது எங்கே தான் முடியுமே என்றால் சபை கூடி வருகின்ற பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியத்தில் வருகின்ற பொழுது தான் இது முடியுமே தவிர தனியாக இருக்கின்ற பொழுது முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் பல இடங்களில் பல மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏராளமான உபதேசங்களை, ஏராளமான புத்திமதிகளை சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கடைசியாக அவர் செல்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார்களே, மூப்பர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு புத்திமதி சொல்கின்றார். என்ன சொல்கின்றாரே என்றால், நான் சென்ற பின்பு ஓநாய்கள் வரும் திருச்சபைக்குள், எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் கவனமாக இருந்து நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பார். யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், யோபுவினுடைய அந்த புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது யோபுவினுடைய நண்பர்கள் சொல்வார்கள், ஐயா, நீ நன்றா இருக்கின்ற பொழுது என்ன செய்திருக்கின்றீர்? ஏராளமான மக்களுக்கு புத்திமதி சொல்லி அவர்களை நீ தேற்றி இருக்கின்றீர் என்று சொல்லிக்கொண்டு. எனவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் தேற்றி இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியினால் சபையினுடைய உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கின்ற நமக்கு பொறுப்பு இருக்கின்றது. இந்த பொறுப்பை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இது யாரால் தான் முடியுமே என்றால் நம்மால் தான் முடியும். ஒரு சகோதரருக்கு யார் தான் ஆறுதல் சொல்ல முடியுமே என்றால், யார் தான் புத்திமதி சொல்ல முடியுமே என்றால், யார் தான் அவரை கவனித்து அவரை ஏவ முடியுமே என்றால் இன்னொரு சகோதரர் தான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே என்றால் 17வது வசனம் என்ன சொல்லுமே என்றால், இரும்பை இரும்புதான் கருக்காக்கும். ஒரு சகோதரனுடைய முகத்தை யார் தான் கருக்காக்க முடியுமே என்றால் நண்பன் தான் கருக்காக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். இதை நீங்கள் பிரசங்கி வாசிப்பீர்களே என்றால் 10ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் அங்கு ஒரு கருத்தை அவர் சொல்வார். வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஒரு இரும்பு இருக்கின்றது, அதனுடைய முனை சரியாக கூர்மையாக இல்லை. அதை அவன் தீட்டவில்லை என்றால், அதை கூர்மையாக்க விடவில்லை என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து தான் அவன் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. ஞானம் இல்லை என்றால், நமக்கு சரியான அறிவில்லை என்றால் நம்மால் என்ன செய்ய முடியாது என்றால் சரியாக செய்ய முடியாது என்றது உண்மைதான். கத்தி சரியாக ஷார்ப்பாக இல்லை என்றால் நாம் ஏதாவது வெட்டுவோமே என்றால் கஷ்டப்பட்டு வெட்டலாம். அதான் சொல்ல வருகின்ற, என்ன செய்ய வேண்டும் என்றால் ஷார்பன் பண்ண வேண்டும். அது எப்படி தான் முடியுமா என்றால் மற்ற சகோதரர்கள் தான் முடியும். எனவே அருமையானவர்களே, நான் முடிக்கின்றேன். நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது, நமக்கு பெரிய சலுகை ஆசீர்வாதம் இருக்கின்றது. நாம் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒருவரோடு ஒரு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. என்ன பொறுப்பு என்றால் இதுதான், நாம் ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும், நாம் ஏவ வேண்டும். நாம் ஒரு நாள் நாம் கூடி வருகிறதை நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்வோமே என்றால், நாம் செய்ய எத்தனிப்போமே என்றால், எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு நாம் செய்வோமே என்றால்
இந்த திருச்சபையானது ஆரோக்கியமுள்ள ஒரு திருச்சபையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் என்ன செய்வோம் என்றால், சீஷத்துவத்தில் நாம் தேவனுடைய பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு வசதியாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உம்முடைய சீஷர்களாக நீதாமே மாற்றியிருக்கின்றீர். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு வந்த சாட்சிகளாக வாழ்வதற்கு நீதாமே எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள், எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் அவர்களை கவனிக்கின்றவர்களாக, அது மாத்திரமல்ல அவர்களை ஏவுகின்றவர்களாக, நற்கிரியைகள் செய்வதற்கு ஏவுகின்றவர்களாக, நாங்கள் ஒருபோதும் சபை கூடி வருகிறதை விட்டுவிடாமல் நாங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகின்றவர்களாக வாழ்வதற்கு நீதாமை கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன்.